ஏழை பட்டதாரி காசு பணம் இல்லாவிட்டாலும் இந்த கல்வி நமக்கு உதவும் என்ற நம்பிக்கையில் தன் குடும்பத்தின் கனவை நினைவாக்க அயராது இரவு பகல் பாராமல் படித்து முடித்து சமூகத்தில் பட்டதாரியாய் உருவெடுத்தான். இவன் குடும்பத்தின் முதல் பட்டதாரி என்ற பட்டமும் பெற்றான். தன் குடும்ப நிலையை மாற்ற வேலை தேடி அலைந்தான், கிடைக்கவில்லை. பணத்தை வாங்கி கொண்டு வேலை வழங்கும் இந்த அரசாங்கம் இந்த ஏழை மாணவனின் பட்டத்தையும் போராட்டத்தையும் திரும்பி பார்க்கவில்லை. வேலைவாய்ப்பு அலுவலக கதவுகளோ இந்த ஏழை பட்டதாரி தட்டிய போது திறக்கப்படவில்லை. கல்வியால் பெற்ற இந்த MA BEd என்ற பட்டமும் குடும்பத்தின் முதல் பட்டதாரி என்ற பட்டமும் இந்த அரசாங்கத்தால் அவமதிக்கப்பட்டது. கடைசியில் எந்த கூலி வேலை இவனை படிக்க வைத்ததோ அதே கூலி வேலையை இவனும் செய்ய தொடங்கினான். திருமணமாகி 2 பெண்மணிகளுக்கு தந்தையானான். தன் குடும்பத்திற்காக ஓடத் தொடங்கினான். ஒரு விபத்தில் தன் காலை இழந்தான். என்றைக்காவது ஒரு நாள் அரசாங்க வேலை உத்தரவு கடிதம் வரும் என்று எதிர்பார்த்த இவனுக்கு இவன் மாற்றுத்திறனாளி என்ற அரசாங்க சான்று கிடைத்தது. பின்பு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனான், மனம் வருந்தினான். கடைசியாக இவன் பயின்ற கல்வியும் இவனின் பேனாவும் வேலை வேண்டி மனு எழுதவே பயன்பட்டது. சாதி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டும் என்று கதரும் உறவுகளே, கொஞ்சம் இந்த கணக்கெடுப்புகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். 3 தலைமுறைகளாக அரசாங்க வேலையும் அரசாங்க ஊதியத்தையும் அனுபவிக்காத இந்த ஏழை பட்டதாரிகளின் கணக்கெடுப்புகளையும் எடுக்கச் சொல்லுங்கள். அதன் பின்பாவது இந்த ஏழை பட்டதாரிகளின் கனவு நினைவாகட்டும்.